ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் குணா. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோ கார்விங் ப்ரோ சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேர்ந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மரம் சம்மந்தப்பட்ட வேலை பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிற டிசைன் வந்து மான் தலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பாருங்கள், சேவத்தில் நான் மாட்டி வச்சுருக்கேன். இது வந்து இன்னொரு சிற்பி பண்ணது, இது நான் செய்யலை. இது செய்கிறதுக்காண்டி மாடலுக்கு வந்திருக்கு. இந்த மான் தலையும் இந்த கொம்பும் இது 20 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச மான் தலை பாலிஷ் போட்டு வச்சிருக்காங்க. அந்த சிற்பி தான் இது எல்லாமே பண்ணியிருக்காரு. கொம்பு, காது எல்லாமே இதே மாதிரி 2 தலை செய்கிறக்காண்டி எனக்கு வேலை வந்திருக்கு. இப்போ அந்த 2 தலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அடுத்த வீடியோ உங்களுக்கு அதில் வரும். கொம்பை பாருங்கள் எப்படி செஞ்சுருக்காருன்னு. ஃபுல்லாக கையிலே உருட்டியிருக்காரு. கொம்பு 2 கொம்பும் ரோஸ் வுட்டு, காது மட்டும் தேக்கு, தலையும் தேக்கு. இதில் பாலிஷு சூப்பராக போட்டிருக்காங்க. இதில் இன்னும் பாலிஷ் இன்னும் இருக்குது, வேலை இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த கொம்பு செய்கிறது ரொம்ப கஷ்டம். இது கொம்பு வந்து நீளத்தை பாருங்கள், ஒரு 1.5 அடி இருக்கும் கொம்போட நீளம். ரோஸ் வுட்டு நம்ம இது வந்து 1க்கு 1 இஞ்சியில் வந்து அறுவை மிஷினில் கொடுத்து அறுத்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு சைடு கூர்மையாக உருட்டி எடுத்துடணும் இலைப்பொடியில். அதுக்கப்புறம் தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்க முடியும். இந்த கண்ணெல்லாம் பாருங்கள் எப்படி சூப்பராக பண்ணியிருக்காரு. கீழே மட்டும் ஒரு பலகா, ரோஸ் வுட்டு பலகா வந்து திறனையை போட்டுட்டு அதில் ஆணியில் மாட்டுற மாதிரி வச்சுருக்காங்க. அது இந்த பெயிண்ட் அடிக்கும் போது அந்த பெயிண்ட்லாம் பட்டனால தான் அங்கிட்டு வெள்ளையாக இருக்குது. இதை மறுபடியும் தேய்ச்சிட்டு நம்ம பாலிஷ் போடுவாங்க. இன்னும் அது சூப்பராக இருக்கும். அது மூக்கை பாருங்கள் சூப்பராக இருக்குது. கீழே உள்ள வாய் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. இது முழுக்க முழுக்க கையிலே பண்ணியிருக்காரு. அப்பையில் மிஷின்லாம் அவ்வளோதான் கிடையாது. கையிலே ஒளியை வச்சு செதுக்கி எடுக்கணும் தலையை மட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் அந்த கொம்பையும் காதையும் எப்படி ஃபிட் பண்ணியிருக்கான்னு சொல்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.